நீங்க புதிய அரசு அதை விரிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதனால இந்த பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்த 13,00,000 கோடி கடன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா கனிம வளங்கள்ல பொறுத்தவரைக்கும், அந்த வரி வருவாய் பொறுத்தவரைக்கும், அதுல மிகப்பெரிய ஒரு தவறுகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பல்வேறு காரணங்கள சுட்டி காமிச்சிருக்காங்க. எதனால இந்த வரி வருவாய் குறைஞ்சிருக்கு. மற்ற மாநிலங்கள் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்தவரைக்கும் அவங்க கோவிடுக்கு அப்புறம் அவங்களோட நிதி நிலைமை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் பற்றாக்குறை இருந்தது, இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு உண்டான சில சில தமிழ்நாடு இந்த நிதி மேலாண்மையில சில பிரச்சனைகள் குறைபாடுகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை நிவர்த்தி பண்றதுக்கு அடுத்து வரகட்டங்கள்ல இதை இது பண்றதுக்கு உண்டான இது பண்ணுவாங்க. குறிப்பா கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கேரளாக்கு போகுது. நானே அன்னைக்கு நான் அங்கே கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்துக்கு போயிருக்கும்போது லாரியா போகுது. அவ்வளோ கனிம வளம் இங்க கேரளாக்கு போகுது. அப்போ எவ்வளவு இந்த மாநில அரசுக்கு வருது. அது மாதிரி பல்வேறு துறைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த வருவாயை கூட்டுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை பார்க்கறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ரெவென்யூ டெபிசிட்டை இந்த நிதி பற்றாக்குறையை குறைச்சி இந்த திட்டங்களுக்கு இருக்கட்டும், அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க நம்ம நம்பலாம்.